வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். யார் யாருக்கு எத்தனை தொகுதி கொடுக்கலாம்? முதலாளாக களமிறங்கும் திமுக. அதிரும் அரசியல் வட்டாரம். தமிழக சட்டப்பேரவை தேர்தல் நெருங்கி வரும் வேளையில் அரசியல் களம் இப்போதே அன்னபறக்க துவங்கிவிட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. ஒவ்வொரு கட்சியும் தங்களது வியூகங்களை வகுத்து வரும் நிலையில் ஆளும் கட்சியான தேமுதிக ஆளும் கட்சியான திமுக அதிரடியான களமிறங்கியுள்ளது. வரும் பிப்ரவரி மாதம் முதல் வாரத்திலேயே தேர்தலுக்கான கூட்டணி பேச்சுவார்த்தை குழுவை அமைக்க திமுக தலைமையிலான திட்டமிட்டுள்ளது. தேர்தல் தேதி அறிவிக்கும் முன்பே பணிகளை தொடங்கி கூட்டணி கட்சிகளுடன் சுகமான உடன்பாட்டை எட்ட வேண்டும் என்பதில் அக்கட்சி மிக தீவிரமாக இருப்பது இந்த செயலால் தெரிந்து வருகிறது. இந்த குழு அமைக்கப்பட்டவுடன் கூட்டணி கட்சிகளுடன் தொகுதி பங்கீடு மற்றும் எந்தெந்த கட்சிகள் எந்தெந்த தொகுதிகளில் போட்டியிடப் போகிறது என்பது குறித்து மிக முக்கியமான பேச்சுவார்த்தைகளும் தொடங்க உள்ளது. எந்தெந்த கட்சிகளுக்கு எத்தனை இடங்கள் ஒதுக்கப்படும், யார் யாருக்கு எந்தெந்த தொகுதி கிடைக்கும் என தமிழக அரசியலிலேயே இந்த பிப்ரவரி மாதத்தை ஆவலுடன் எதிர்பார்க்க தொடங்கியுள்ளது. தேர்தல் ஜுரம் இப்போதே தொற்றிக் கொண்டதால் உடன்பிறப்புகள் தொண்டர்களும் மிகுந்த உற்சாகத்தில் உள்ளனர். இதில் யார் யாருக்கு எந்தெந்த பதவி, எந்தெந்த கட்சிகள் எந்தெந்த இடம் என்பதை பொறுத்திருந்துதான் இந்த பட்டியலை காண வேண்டும். இதில் வரும் காலங்களில் தெரியும் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த பட்டியல் வந்தவுடன் நம்மளுடைய சேனலில் கண்டிப்பாக பதிவிடப்படும். இப்பொழுது கேள்வி களத்திற்கான கேள்வி. இந்த 2026க்கான சட்டமன்ற தேர்தல் களமானது யாருக்கு சாதகமாக அமையும்? தாவேகாவிற்கா, திமுகவிற்கா, அதிமுகவிற்கா அல்லது நாம் தமிழர் கட்சிக்கா? யாருக்கு சாதகமாக அமையப் போகிறது என்பது இந்த 2026க்கான சட்டமன்ற தேர்தல் போர்க்களமாக மாறப்போகிறதில் எந்த ஒரு ஐயமும் கிடையாது. மக்கள் தங்களுடைய கருத்துக்களை எந்த கட்சிக்கு வாக்களிக்கப் போகிறார்கள் என்பதை பொறுத்திருந்து காண்போம். இப்பொழுது தங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள். தங்களுடைய வாக்கு யாருக்கு என்பதை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டு செல்லுங்கள். தங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. நீங்களும் பேசு பொருளாக மாற்றலாம். இந்த அரசியல் களம் எப்படிப்பட்ட அரசியல் களமாக மாறப்போகிறது? இந்த போர்க்களம் மிகப்பெரிய ஒரு ஆளுமையை இந்த 2026 பதிக்கப் போகிறது என்பது தங்களுடைய கருத்துக்களாக வரவேற்கப்படுகிறது. தங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள். நன்றி. மீண்டும் சந்திப்போம்.